ஈரோ ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். உயர்கல்வி சார்ந்த பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சி இந்த ஆண்டும் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. பல நேயர்கள் தொலைபேசி வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் மின்னஞ்சல் வாயிலாகவும் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கின்றனர். நமது நிகழ்ச்சியில் 2 கல்வி ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். நேற்று நான் குறிப்பிட்டது போல திரு நெடுஞ்செழியன் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதேபோல் சேலத்திலிருந்து திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவரையும் வரவேற்கிறேன். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம உயர்கல்வி சார்ந்து பல்வேறு விஷயங்களை நேற்றையும் அலசணும். இன்றைக்கும் நாம் தொடர்ச்சியாக பேச போகிறோம். தொலைபேசி வாயிலாக நேயர்கள் இணைய இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி நாம் நேற்று பேசுனதோட ஒரு தொடர்ச்சியாக இன்றைக்கி நான் சில விஷயங்களை கேட்கலான்னு இருக்கேன். இப்போ என்னென்னா, உயர்கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொறியியல், மருத்துவம், கலை, அறிவியல் இதெல்லாம் பற்றி பேசணும். இதை தவிர மேலாண்மை அப்படின்னு ஒரு பெரிய பிரிவு இருக்குது. மேலாண்மை கல்விக்கான எதிர்காலம் எப்படி இருக்கிறது இப்போதைக்கு உங்களோட பார்வையில்? இல்லை, ஆக்சுவலாக வந்து இந்த மேனேஜ்மெண்ட் செக்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. பட் இதில் என்னென்னா, எங்கே படிக்கிறோங்கிறது வந்து திருப்பி ரொம்ப முக்கியமானது. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM வந்து உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து எனி கேட் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நீங்கள் வந்து போகலாம். அண்டர் கிராஜுவேஷன்லேயே வந்து அதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஒரே ஒரு இன்ஸ்டியூஷனில் மட்டும் கொடுக்குறாங்க. இது தாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு வேர்ட்டிக்கல், இப்போ ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்வர்டைசிங் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிட்டு இருக்குது வந்து. ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இப்போ எனக்கு எந்த ஏரியா ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து, இப்போ நான் ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படின்னு படிக்க போகிறதுக்கு முன்னாடி, இப்போ அட்வர்டைசிங் மேனேஜ்மெண்ட்னா இப்போ மீடியாவில் வந்து அதில் மீடியா பிளானிங்னு ஒன்று தனியாக இருக்குது. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஒரு கம்பெனி இத்தனை க்ரோர் பட்ஜெட் வச்சுருக்காங்கன்னா எந்தெந்த மீடியாவில் நாங்கள் வந்து போடணும், இப்போ பிரிண்ட் மீடியா லெவலில் போடணும், நான் வந்து வெப் மீடியா லெவலில் போடணும், டெலிவிஷன் மீடியாவில் என்ன போடணும், இன்டர்நெட்டில் என்ன போடணும். ஸோ இது மாதிரி பிளானிங் பண்ணுறதுக்குலாம் வந்து தனியாக என்ன, இட்ஸ் ஹியூஜ் பட்ஜெட் இன்வால்வ் அப்படிங்கிறதுனால அந்த ஆர்கனைசேஷன் வந்து தே கோ பை லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இன்புட் எடுத்து பண்ணுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு, இப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து பப்ளிக் பாலிசி மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்குது, இதெல்லாம் IIMலேயே உங்களுக்கு இருக்குது. அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அக்ரிகல்ச்சர் ஓரியன்டாக நீங்கள் வந்து அது மாதிரி ரூரல் மேனேஜ்மெண்ட் தனியாக இருக்குது. ஸோ இது ஸ்டூடெண்ட் வந்து மெயினாக வந்து மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் வந்து பார்க்காமல் அவங்களுக்கு அந்த என்ன வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு, இப்போ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் வந்து போகலாம். அது மாதிரி அந்த இல்லை கம்ப்யூட்டர் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு IIM கல்கட்டாவில் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். நிச்சயமாக. திரு ஜெயபிரகாஷ் காந்தி, உங்கள்கிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். சட்ட படிப்புகளுக்கான வாய்ப்பு, லா சார்ந்த பல்வேறு படிப்புகள் இருக்குது, பல்வேறு படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு. அதுக்கு சட்ட படிப்புக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது? இல்லை, ஃப்யூச்சரில் வந்து ஹியூஜ் டிமாண்ட் ஃபார் கார்ப்பரேட் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் சார். கார்ப்பரேட் லீகல். ஸோ வெறும் லா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ 12th படிக்கிறாருன்னா நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், ஃபஸ்ட்டு கிளாட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு. நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்ச்சியே இல்லை. இப்போ கிளாட் எக்ஸாமுடைய அப்ளிகேஷன் ப்ராசஸ் கூட முடிஞ்சு போச்சு. நான் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கேட்பேன், ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர் கிளாட்னா ஒருத்தர் கூட கை தூக்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பெரிய வாய்ப்பு நம்ம வந்து நம்முடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நேஷனல் லா ஸ்கூல் திருச்சியில் இருக்குது. 50% வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரிசர்வ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் அந்த சீட் தமிழ்நாடு கோட்டை ஃபில்லப்பே ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. இது தவிர தனியார் யூனிவர்சிட்டிஸ் நிறைய பேர் நல்ல பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க லா பொறுத்த வரைக்கும். நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், லா பண்ணும்போது கூட CS கம்பெனி செக்ரட்டரிஷிப் பண்ணும்போது மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, நீங்கள் வந்து லா பண்ணும்போது CS பண்ணும்போது உங்களுக்கு சில பேப்பர்ஸ் எக்ஸம்ஷனும் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து லா வித் கம்பெனி செக்ரட்டரி வந்து ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் வேர்ல்டு வைட் வந்து கார்ப்பரேட் லீகல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு டிமாண்ட் இருக்க போகுது ஃப்யூச்சரில். ஸோ லா வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக வச்சுக்கலாம். நிச்சயமாக சார். நம்ம இப்போது CA படிப்பை பற்றி தனியாக ஒரு எபிசோடு, ஒரு செக்மெண்ட்டே நம்ம வைக்க போகிறோம். இருந்தாலும் CA அது சார்ந்த படிப்புகளுக்கு எந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இஸ் வெரி குட் ஏரியா. பட் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆனால் எனக்கு வந்து நிறைய சம்பளம் கிடைக்கும், அதனால் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அப்படி கிடையவே கிடையாது. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பிகாஸ் நேஷனல் லெவல் ஆல் ஓவர் இந்தியா பாஸ் பர்சன்டேஜே வந்து லெஸ் தென் 14-15% அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் இந்த பெல் இருக்கணும். எனக்கு CA படிக்கணும் அப்படிங்கிற அந்த வெறி இருந்ததுன்னா நீங்கள் போயிடுக்கலாம். ஏன்னா வந்து நான் ஆல்டர்னேட்டுக்கு நான் ஒரு டிகிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் CA பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு சேஃப் ஜோன் காண்டி எடுக்கிறது. ஏன்னா அதில் வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும். சப்போஸ் எங்கள் எல்லாம் BCom முடிச்சுட்டு நீங்கள் CA போகிறதும் அது மாதிரி பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஆஸ் soon as, ஏன்னா இதில் என்ன ஒரே ஒரு CAல ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா, நீங்கள் வந்து CPTயாக இருக்கட்டும், இல்லை IPCCயாக இருக்கட்டும், இல்லை வந்து CA ஃபைனல், இது எல்லாமே வந்து ஸ்டேஜஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஈக்குவலாக வந்து எல்லாத்துலேயும் அவங்க மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மார்க்ஸ் வந்து நீங்கள் வாங்கலைன்னா நீங்கள் திருப்பி ஏதாவது ஒன்றில் கம்மி ஆகிட்டிங்கன்னா கூட திருப்பி எல்லா பேப்பர்ஸும் எழுதணும்.
இன் அடிஷன் டு தட் உங்களுக்கு காலேஜ் மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் இருக்காது. பிகாஸ் இப்போ காலேஜில் வந்து மற்ற இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வர மாதிரி ஒரு பேசிக்கலி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணுற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு சிஏல வந்து அந்த மாதிரி இருக்காது. பிகாஸ் அதுக்கு செல்ஃப் ட்ரைவ் வந்து ரொம்ப நிறைய வேணும். அதனால் நீங்கள் வந்து படிக்கணுங்கிற அந்த வெறி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு மினிமம் 5 years to 10 years டிபெண்ட்ஸ் அப்போ அந்த இண்டிவிஜுவல் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் லைஃப்பில் வந்து சிஏல வந்து நீங்கள் மேலே போக முடியும். எடுத்த உடனே சிஏ முடிச்ச உடனே நிறைய எனக்கு வந்து க்ரீனர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, என்ன மாதிரி ரேங்க் வாங்குறீங்கிறத பொறுத்து தான் வந்து அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து. நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நிகழ்ச்சியோட முதல் தொலைபேசி அழைப்பாளர் வந்திருக்காரு, ஜானகி ஃப்ரம் கோவை. ஜானகி வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் எங்கள் பையன் வந்து +2 பயோமேக்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவன் அக்ரி ட்ரை பண்ணணும்னு இருக்கான். ஆனால் அக்ரியில் கட் ஆஃப் மார்க் கிடைக்கலைன்னா வேற என்ன குரூப் எடுத்து படிக்கலாம் சார் காலேஜுக்கு? திரு ஜெயபிரகாஷ் காந்தி, இதுக்கான பதிலை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். சார், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் வந்து மொத்தம் 13 கோர்சஸ் சொல்கிறாங்க. 13 கோர்சஸ் இருக்குது. அதில் வந்து நார்மலி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது ஃபஸ்ட்டு பிஎஸ்சி அக்ரி, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து போன வருஷம் இந்த பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் வந்து மாற்றிட்டாங்க, பிஎஸ்சி ஃபுட் சயின்சஸ் அண்ட் நியூட்ரிஷன். ஸோ இந்த மொத்தம் இந்த 13 கோர்ஸுக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரியலைஸ் பண்ணோம் மார்க் வந்து கட் ஆஃப் வந்து அவங்க வந்து 4 பேப்பரும் பார்ப்பாங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஒவ்வொன்றுக்குமே 50 எடுத்து 200 of 200. இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து ஒரு மோகம் வந்து அக்ரிகல்ச்சர் மேலே மோகம் ஜாஸ்தினால போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கட் ஆஃப் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்ரி கிடைக்கலன்னா, பிஎஸ்சி அக்ரி கிடைக்கலன்னா டெஃபினெட்லி தே கேன் திங்க் அபவுட் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர். அதுவும் கிடைக்கலன்னா பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அதுவும் கிடைக்கலன்னா பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். இந்த 4 கோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவங்க கண்டிப்பாக கொடுக்கலாம். நிச்சயமாக. அடுத்தபடியாக சென்னையிலேருந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம், உங்களுடைய பேர், உங்களோட சந்தேகம் என்ன கேளுங்க. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்களா? உங்களோட இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சமூக வலைத்தளங்கள் வாயிலாக கேள்விகளை கேட்குறவங்க உங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. நீங்கள் யார், என்ன கோட்டாவை சேர்ந்தவங்க, உங்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வர்றதா நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களோட கேள்விகள் கொஞ்சம் தெளிவாக இருந்ததுன்னா உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். சில பேர் ரொம்ப பொதுப்படையான கேள்விகளை முன்வைக்கிறாங்க. இன்ஜினியரிங்கான ஸ்கோப் என்ன, பிகாம்கான ஸ்கோப் என்ன அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இருந்ததுன்னா, உங்களோட இலக்கு ரொம்ப தெளிவாக இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறவங்களுக்கும் அது ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்ற கருத்தை பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக தொலைபேசியில் ஒரு நேர் இணைஞ்சிருக்கிறாரு. அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம் வித்யா, சொல்லுங்கள். சார் நாங்கள் வேலூர்லேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள். எங்கள் பொண்ணு வந்து 10th சிபிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. சரிங்க. அடுத்தது மெடிக்கலில் போகலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து சிபிஎஸ்சி எடுக்கலாமா இல்லை ஸ்டேட் போர்டு எடுக்கலாமா, இல்லை இந்த கோச்சிங் கிளாஸ் இருக்குல்ல அதில் சேர்த்துலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி, ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் பேசிக்லி வந்து சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு அதே போர்டில் படிக்கிறதான வசதிகள் வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு வந்தீங்கன்னா நிறைய மனப்பாடம் பண்ணுறதா சொல்லி தருவாங்க. பட் உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து அந்த 10 வருஷமாக அந்த கல்வியில் வந்து யூஸ் ஆகிருக்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, நான் இங்கே வந்து நான் மனப்பாடம் பண்ணி எனக்கு படிக்கிறது வந்து ஓகே அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மெடிக்கல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறது வந்து ஏதாவது ஒரே ஒரு பர்டிகுலர் கோல் மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லா பேக்கப் ஆப்ஷனும் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் மெடிக்கல் சீட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி வந்து less than 400 மெடிக்கல் காலேஜஸ் தான் இருக்குது. இந்த சீட்ஸ் வந்து இதில் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் எல்லோரும் கவர்மெண்ட்டுக்கு எய்ம் பண்ணும்போது நம்ம சீட்ஸ் ஆல் ஓவர் நேஷனல் லெவல் காம்படிஷன் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து தமிழகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா 2000 சீட்ஸ் தான், ஏஐபிஎம்டின்னு எடுத்திங்கன்னா 3000+ சீட்ஸ் தான் வரும். ஸோ இந்த சீட்ஸ் எல்லாம் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நீங்கள் கூட்டி கழிக்கும்போது காம்படிஷன்ஸை பார்க்கும்போது நான் 17 வயசில் நான் இதுக்கு ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னா அந்த மாணவர் வந்து ஒரு தோல்வி மனப்பான்மையை கொண்டு வந்துட்டாங்கன்னா பின்னாடி எதுவுமே வாழ்க்கையில் வந்து முயற்சி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து வாழ்க்கையில் இன்னும் நிறைய ஜேர்னி பண்ண வேண்டியிருக்கு. இந்த சமயத்தில் ஒரு ஓப்பனாக வச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா இப்போ நீங்கள் மெடிசன் சொல்லிட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேக் அண்ட் ஆஃப் த மைண்டில் எனக்கு மெடிசன் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது மட்டும் தான் மைண்டில் ஓடுமே ஒழிய இன்றைக்கி ப்ரெசென்ட் ஃபோக்கஸ் வந்து இருக்கவே இருக்காது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி படிக்கிறது நல்லா படிங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் கையில் வாங்கிட்டு வேணாங்கிறத ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடியே எனக்கு ஐஐடி தான் படிப்பேன், மெடிசன் தான் படிப்பேன் அப்படின்னு ஒரு சிங்கிள் ஏரியாவில் வந்து நம்ம டைவர்ட் பண்ணி சில்ட்ரனை வந்து நிறைய ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஒரு என்ஜாயபிள் லேர்னிங்காக எல்லாத்தையும் படித்து அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் என்ன வேண்டாமோ ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிச்சயமாக சார், அவங்களுக்கான விளக்கம் கிடைச்சுன்னு நினச்சிங்கன்னா, அடுத்தபடியாக நம்ம சமூக வலைத்தளங்கள்லையும் பல்வேறு நபர்கள் தொடர்பு கொண்டு, நேயர்கள் தொடர்பு கொண்டு அவங்களோட சந்தேகங்களை கேட்குறாங்க. நம்ம சமூக வலைத்தளத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு சில கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். திருவெண்ணைநல்லூர் பாஸ்கரன், ஆக்சுவலாக நம்மளுடைய ஷோவில் கலந்துக்கிற கெஸ்ட்டு அவர் வந்து நம்மளோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு. சிஏவுக்கு ஒரு தனி செஷன் நடத்தினா சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டோம். அடுத்தபடியாக பாரதி சங்கர் அப்படின்றவர், ஹாய் சார், குட் மார்னிங், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் +2 பயோமேத்ஸ். I like to choose BCA. Say about this course. What are the merits and demerits of this course? எவ்வளோ மார்க் இதுக்கு நான் எடுக்கணும்?
எந்த கல்வி நிறுவனம் சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு பாரதி சங்கர்ங்கிற ஒரு நேர் கேட்டிருக்காரு. ஜெயபிரகாஷ் காந்தி சார், இதுக்கான பதிலை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். இல்லை, பிசிஏ அப்படிங்கிறது ஒரு டெஃபினெட்லி யூஜியில் வந்து எடுக்கலாம். பட் என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் பீயிங் அ சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து ஐ வில் ப்ரிஃபர் ஸ்டில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நீங்கள் நல்லா கவனிங்க, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம 4 வருஷம் படிக்கிறோம். இப்போ நீங்கள் பிசிஏ படிச்சிங்கன்னா நார்மலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டஸில் பிபிஓஸ் கம்பெனிஸ் தான் ஜாப் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ பிசிஏ முடிச்சிடணும்னா யுவர் ஃபஸ்ட் ஆப்ஷன் வில் பி எம்சிஏ. அது 2 வருஷம். பிகாஸ் இப்போ 3 இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் பண்ணிட்டாங்க. பிசிஏ பண்ணி எம்சிஏ 2 இயர்ஸ், அப்புறம் 5 இயர்ஸ் படிக்கிறீங்க. நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு எம்சிஏ 5 இயர்ஸ் படிக்கிறீங்க, ஒரு பிஇ 4 இயர்ஸ். கம்பெனி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் வந்து தே கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு மோர் ஃபஸ்ட் பிஇ 4 இயர்ஸ், 1 வருஷம் கம்மியாக படிக்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நான் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் சொல்வேன். இல்லை சார் எனக்கு வசதி வாய்ப்பு கிடையாது, நல்ல மார்க் கிடைக்காது, எனக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நல்ல கல்லூரியில் வந்து பிசிஏ கிடைக்குதுன்னா பண்ணலாம். பட் ஒன்றே ஒரு அட்வைஸ், நீங்கள் கண்டிப்பாக எம்சிஏ பண்ணணும். பிசிஏ பண்ணும்போது ஃபஸ்ட் இயர்லேருந்தே டான்செட் எக்ஸாமுக்கும் நிம்சாட் எக்ஸாமுக்கும் சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணணும். மேக் ஷுர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எனிதிங் ரிலேட்டட் டு ஐடி, ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து கேம்பஸில் பிளேஸ் ஆனதான் உங்களுக்கு மேக்ஸிமம் பிளேஸ்மெண்ட்டு. கேம்பஸில் பிளேஸ் ஆகாமல் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் இம்பாசிபிள் டு கெட் ஜாப். ஸோ கண்டிப்பாக கேம்பஸில் பிளேஸ் ஆகணும்னா நல்ல கல்லூரி ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து யூஜியில் வந்து பிசிஏ ஆகட்டும் பிஇ ஆகட்டும் கண்டிப்பாக கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பட் ஸ்டில் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வில் பி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அடுத்தபடியாக பாஷா நெய்வேலியிலேருந்து தொலைபேசி இணைப்பில் இணைஞ்சிருக்கிறார். வணக்கம் பாஷா, உங்களுடைய சந்தேகம் என்ன? குட் மார்னிங் நியூஸ் ஒன் சேனல். வணக்கம், சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, என்னுடைய கேள்வி, என்னுடைய டாக்டர் வந்து இந்த இயர் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சரிங்க. அவங்க நாங்கள் ஆக்சுவலாக பிசிஎம்மில் அந்த கோட்டாவில் வருவோம். அவங்க எக்ஸ்பெக்டிங் நல்ல அந்த மார்க் எடுத்து எம்பிபிஎஸ் போகணுன்றது. சரிங்க. பட் ஆனால் 1 or 2 மார்க்ஸ் ஏதாவது ஸ்கிப் ஆச்சு கிடைக்கல அப்படின்னா எந்த மாதிரியான இன்ஜினியரிங் போகலாமா, ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நெடுஞ்சலின் சார் அவருக்கான இன்னொரு அதனோட தொடர்ச்சியான இன்னொரு கேள்வி சொல்லுங்க. என்னுடைய இன்னொரு டாக்டர் வந்து பிடெக் ட்ரிபிள் வந்து இப்போ ஃபைனல்ல இருக்கிறாங்க. சரிங்க. அவங்க கொஞ்சம் நல்லா பண்றாங்க கோர்ஸ். அவங்க பிஜி பண்றதுக்கு எம்பிஏ ஹெச்ஆர் ஷூட்டபிளா, அது என்னன்றது தெரியும். நெடுஞ்சலின் சார். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து அவங்க உங்களுக்கு சொன்னது வந்து நீங்கள் பயாலஜிக்கல் சயின்சஸ் இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐசர்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, இந்தியன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து +2 மதிப்பெண்களில் வந்து லாஸ்ட் இயர் தமிழ்நாடு ஸ்டேட் போனால் 96.10 மேலே இருக்க கட் ஆஃப் இருக்கவங்க மட்டும் தான் எலிஜிபிள் ஃபார் த எக்ஸாமினேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்க்கே வந்து. இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ் கோர்ஸ், பிஎஸ் எம்எஸ்ன்னு தருவாங்க. சயின்ஸும் இன்ஜினியரிங் நீங்கள் பிளெண்ட் பண்ணி படிப்பீங்க. படிக்கிறதுக்கு மந்த்லி 5000 rupees ஸ்டைஃபன் தராங்க. நாங்கள் நிறைய பேர் வந்து இது வந்து பூனே, கல்கட்டா, மொஹாலி, திருவனந்தபுரம், போபால் அண்ட் திருப்பதியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக்கலி உங்களுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி பயாலஜிக்கல் சயின்ஸ் தான் எடுத்து படிக்கலாம். இல்லை பொறியியலில் நீங்கள் நல்ல கல்லூரிகளில் நான் முதலே சொன்ன மாதிரி கேட் சிலபஸ் உள்ள கல்லூரிகளில் எடுத்து படிக்கலாம். உங்கள் செகண்ட் டாக்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக்கலி அவங்க வந்து பிஇ வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறத தெரிய வைங்க. வச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு இது பிடிக்குதான்னு கேளுங்க. ஏன்னா இல்லைனா ஸ்டூடெண்ட் தெரிஞ்சதை மட்டும் தான் நெகோஷியேட் பண்ணுவாங்க, அந்த தெரியாத ஹிடன் ஏரியா வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் மற்ற ஏரியாவும் நீங்கள் பார்த்துட்டு இதில் என்னங்கிறத அனலைஸ் பண்ணி அட்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் வேணாங்கிறத ரிஜெக்ட் பண்ணுங்கள். அந்த வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். நிச்சயமா. அடுத்தபடியாக ரஞ்சித்ங்கிற நேயர் மயிலாடுதுறையிலேருந்து தெரிஞ்சிருக்கிறார். வணக்கம் ரஞ்சித், உங்களுடைய சந்தேகம் என்ன? ரஞ்சித் இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ சார். அவர் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. நம்ம தொடர்ச்சியாக உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகளை பெறலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இது யூரோப் ஸ்டடி சென்டர் வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் சென்னை ஸ்கூல் ஆஃப் பேங்கிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்.